தமிழ் இலக்கியங்களில் பெரும் புகழையுடைய இலக்கியங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பைபிளுக்கு அடுத்தபடியாக அதிகமாக எல்லா மொழிகளும் மொழிபெயர்க்கப்பட்டதுன்னு பல நூல்களை சொல்லுவோம். திருக்குறளுக்கு அந்த பெருமை உண்டு. திருக்குறள் எல்லா மொழிகள்லையும் கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கு. இந்த திருக்குறள் 7 சொற்கள், 1.25 அடி, 133 அதிகாரம். ஒரு அதிகாரத்துக்கு 10 திருக்குறள், மொத்தம் 1330. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால், 3 தான் இதனுடைய 3 பால்கள். இப்போ இதில் நம்ம அநேகமாக பள்ளிக்கூடத்தில் படிக்க ஆரம்பித்த உடனே திருக்குறள் சொல்லி கொடுத்துருவாங்க. இந்த சொல்லிக் கொடுக்கக்கூடிய திருக்குறளை ஒருத்தர் திருக்குறளை வாசிப்பார், ஒருத்தர் விளக்கம் சொல்லுவார், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஆனால் அதுக்கு பதிலாக கதையாக சொல்லி நாம் அவங்க மனசில் பதிய வச்சோம்னு வைங்களேன், அது மாதிரி உலகத்தில் இன்பம் எதுவும் கிடையாது. இப்போ நீங்கள் ஒன்றும் வேண்டாம், ஒரு அப்பாவும் பையனும் போகிறாங்க, மோட்டிவேஷனுக்காக இந்த கதைன்னு வச்சுக்கோங்களேன். அப்பாவும் பையனும் போகிறாங்க, குளம் நிறைய தண்ணி இருக்குது, தண்ணி நிறைய மலர்கள் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கலாம், இது நல்ல கார்காலம்தான், எல்லா குளத்துலையும் தண்ணி இருக்குது, தண்ணியிலெல்லாம் மலர்கள் இருக்குது. தாமரை, அல்லி, கருநீலம், எல்லா வகையான நீலோற்ப மலர்கள் எல்லாம் இருக்குது. இப்போ அப்பாவும் பையனும் அந்த குளக்கரை வழியாக போகிறாங்க. அப்பா பையன்கிட்ட கேட்குறாரு, தம்பி இந்த தாமரை மலரை பார்த்தியா? ஆமாப்பா, ரொம்ப அழகாக இருக்குது. ஆமாம் தம்பி, மலர்களை பொறுத்த மட்டும் அதுக்கு என்னென்ன குணம் உண்டு தெரியுமா? முதல்ல வண்ணம், கலர். அடுத்தது மென்மை, சாஃப்ட்டு. அடுத்தது என்ன? வாசனை, இந்த நுகர்ச்சி, ஸ்மெல், அழகானது. எல்லாத்துக்காட்டிலும் தேன். இந்த தேன் இருக்கிறதுனால தான் அந்த வண்டுகளை இழைக்குமா. இப்போ அவர் கேட்குறாரு, தம்பி அந்த தாமரை மலரை பார்த்தியா? ஆமாப்பா, அழகாக இருக்குப்பா. சரி தம்பி, இந்த தாமரை மலருடைய தண்டு உள்ளே இருக்கு இல்லையா, இதனுடைய உயரம் என்ன இருக்குன்னு நினைக்கிற அப்படின்னு கேட்குறாரு. பையன் என்ன பண்ணுறான், அப்பா கையை விட்டுட்டு கிட்ட போய் பார்க்குறான். அவனுக்கு ஒரு 8 வயசு இருக்கும். எப்பா 5 அடி வரேன்ப்பா அப்படிங்கிறான். கரெக்டா அப்படின்னாரு. அந்த பையனுக்கு சந்தேகம். திருப்பி கிட்ட போய் உத்து பார்த்துட்டு, இல்லைப்பா 10 அடிப்பா அப்படின்னா. சபாஸ்ரா அப்படின்னாரு. என்ன பண்ணிட்டான், ட்ரௌசரை மடக்கி விட்டுட்டு உள்ளே இறங்கிட்டான். இறங்கி அதை தூக்கி பார்த்தான், இவனை காட்டில் உயரமாக இருந்துச்சு. எப்பா 12 அடிப்பா அப்படின்னா. கரெக்டாடா சொன்னடா அப்படின்னாரு. லூசாப்பா நீயே, நான் 8 நாளும் சரிங்கிற, 10 நாளும் சரிங்கிற, 12 நாளும் சரிங்கிற, அப்போ உண்மையான உயரம் என்னப்பா அப்படின்னு கேட்டான். இல்லடா தம்பி, இந்த மலரோட உயரத்தை தண்டை வச்சு நம்ம தீர்மானிக்கக்கூடாதுடா. இந்த தண்ணி இருக்குது பார்த்தியா, இந்த தண்ணி உயர 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 அந்த தண்டு உயர்ந்துக்கிட்டே வரும் தம்பி. நம்ம உள்ள உயர 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 நாமளும் உயர்ந்துக்கிட்டே வருவோம். இது யார் சொல்லியிருக்கா தெரியுமா? திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். வெள்ளத்தனையது மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. இப்போ அந்த பையன் அந்த தாமரை பூவை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டான். வெள்ளம் உயர்ந்தா மலர் உயரும், உள்ளம் உயர்ந்தா நான் உயர்வேன். மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொன்னதில்லையா? தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கு சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா? உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காது நீ வாழலாம்னு கண்ணதாசனுடைய பாட்டு வேட்டைக்காரன், பழைய வேட்டைக்காரனில் வரும், எம்ஜிஆர் பாடிட்டு வர்ற மாதிரி. இப்போ நினச்சி பாருங்கள், இந்த உள்ளம் உயர்கின்ற விஷயத்தை மோட்டிவேஷனில் 1 மணி நேரம் வகுப்பெடுப்பாங்க. ஒரே ஒரு திருக்குறள். ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், ஏங்க இது நான் வகுப்பில் படிச்சிருக்கேங்க, சாய்ஸில் விட்டேன் அப்படின்னாரு. சாய்ஸில் விடாதீங்க, நல்ல விஷயங்களை எப்போதும் யோசிச்சு பாருங்கள், கேட்டு பாருங்கள், நினைத்து பாருங்கள். நல்ல கதைகள் மூலமாக அரிய செய்திகளை விளங்கிக் கொள்ளலாம். ஜி ஞானசம்பந்தன்.